நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 5 வருஷம் ஆகுது. லைஃபோட ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவளோட அன்பை மிஸ் பண்றேன். அந்த வலி இன்னும் என் மனசுக்குள்ள ஆறாம இருக்கு. என்ன ஆரம்பத்தில் நீ துரத்தி துரத்தி வந்தப்பெல்லாம் என்னை ஓட வச்சது. ஒரு பொண்ணோட அன்புக்காக ஒருத்தன் உயிரை விடுற அளவுக்கு போவானா? அவ்வளவு அற்புதமான விஷயமா அது? இந்த கேள்விக்கெல்லாம் உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு விட தெரிஞ்சது. எஸ், இட்ஸ் worth dying for. கார்த்தி, இந்த சந்தோஷமான நேரத்தில் இதை சொல்லணுமான்னு தெரியல. ஆனால் என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. இவ்வளோதான் எனக்குள்ள இருந்த சீக்ரெட்ஸ். என்னோட எல்லா ரகசியமும் இப்போ உனக்கு தெரியும். இவ்வளோதான் நான் சந்தோஷமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வந்து தான் சொல்லுவேன். என்னமோ அப்படி பழக்கமாயிருச்சு. எனக்கு இந்த இடம்தான் கோவில். எனக்கு எது வேணாலும் இங்கே வந்து தான் வேண்டிப்பேன். சாரி, எனக்கு ஒரு 2 நிமிஷம் கூட. என்ன ஜெயா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை. நான் ஒரு முட்டாள்னு தோணுதா? ஏன் அப்படி கேட்குற? அந்த காலத்து ஆள் மாதிரி சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸோடு இருக்கேன். அதான். எரிச்சலா இல்லை? இல்லை, ஆச்சரியமாக இருக்கு. ஆச்சரியமா? ஃபேஸ்புக், எஸ்எம்எஸ், டிஸ்கோன்னு இருக்கிற இந்த காலத்து டோன்ட் கேர் பசங்களுக்கு நடுவில் எப்போவோ செத்து போனோம் அண்ணனை நினச்சி நீ இன்னும் ஃபீல் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதுக்காக நான் எஸ்எம்எஸ் ஃபேஸ்புக்லாம் என்னன்னு தெரியாத ஆள் கிடையாது. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பிடிச்சிருக்கா? முட்டாள்தனமாக கேட்குறேன்ல. உனக்கு பிடிச்சிருந்ததால தானே இவ்வளோ தூரம் வந்திருக்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே என் அண்ணனை காதலிச்ச மாதிரி ஃப்ராடுங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு தான் அது மாறிச்சு. அன்பான பொண்ணுங்க, நேர்மையான பொண்ணுங்க, நம்ம கோவப்பட்டா கூட அதையும் தாண்டி நம்மளை நேசிக்கிறவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்தி, என் அண்ணனுக்கு அப்புறமா நிஜமாவே நான் அன்பை உணர்ந்தது உன்னோட தான். என்ன ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறனோ? வழக்கம் போல் ஏதாவது சந்தோஷமாக லைட்டாக பேசலாம். என்ன சொல்கிற? பாலாஜி என்ன சொல்கிறான்? நான் கிளம்புறப்ப வீட்டில் தான் இருந்தான். என்னை ஃபாலோ பண்ணவும் செஞ்சான். அப்புறம் நான் நந்தனம் சிக்னல் ரெட்டில் இருக்கும்போது கிராஸ் பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணவன போலீஸ் பிடிச்சிருச்சு. ஒன்று பிடிக்கல? ஆம்பளை போலீஸா? ஆமாம். உன்னை பிடிச்சிருக்கும், அதனால் போலீஸ் பிடிக்கல. பாலாஜியை பிடிச்சிருக்காது, அதனால் பிடிச்சிருப்பாங்க. பாலை அடிக்கிற அளவுக்கு சூப்பரான ஜோக்கெலாம் இல்லை. ஆனாலும் எனக்காக கொஞ்சம் சிரிக்கலாம்ல. என்ன வந்ததுலேருந்து எதுவுமே பேசவே இல்லை? நீ கூட ஏதோ உண்மையெல்லாம் பேச போகிறதா சொன்னியே. ஏய், மறந்தே போயிட்டேன். சொல்ல முடியாததெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டு லெட்டராகவே எழுதிட்டேன்னு சொன்னல.
கார்த்தி வேணாம் வேணாம் ப்ளீஸ் அதை படிக்காத. எனக்கு தானே எடுத்துகிட்டு வந்த. அது உன்னை பற்றி முழுசாக தெரியாதப்போ எழுதின லெட்டர். அதனால என்ன, சும்மா படிக்கலாம். வேணாம் ப்ளீஸ். சின்ன புள்ளத்தனமாக ஏதாவது எழுதிருக்கியா? அப்படிதான் வச்சுக்கோயேன். படித்து பார்க்கலாமே, ஜாலியாக ஏதாவது இருக்கும். வேணாம் ப்ளீஸ், எனக்காக தயவு செஞ்சு அதை படிக்காத. ஓகே, படிக்கல. அதை கொடு. படிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன், திருப்பி தரேன்னு சொல்லலையே. கார்த்தி, நீ எனக்காக எழுதின முதல் லெட்டர் இது என்கிட்டயே இருக்கட்டும். ஆனால் நீ சொல்கிற வரைக்கும் நான் இதை படிக்க மாட்டேன், போதுமா? ப்ராமிஸ், என்னை நம்பு. வா போலாம். என்னோட ஒரு ரவுண்டு வாயேன். என் வாழ்க்கையிலே முதலா என் வண்டியில் டபுள்ஸ் அடிக்கிறது ஒன்றா தான். என்னது இது? இதுக்கு பேர் தான் அல்ப சந்தோஷம். வா. ஒரு பேலன்ஸ்க்காக தோலை பிடிச்சிக்கிட்டா நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். டேய் படிச்சது போதுடா, டீ சாப்பிட போலாம் வாடா. நான் வரலடா, நீங்க போங்க. டேய் இஞ்சி ஏலக்கெல்லாம் போட்ட மசாலா டீடா. ஏன்டா இப்ப அந்த அட்டு டீக்கு இப்படி விளம்பரம் பண்ற? வரியா இல்லையா? நோ. Why? I am healthifying fundamental of IT. You studying after class also? Yeah, Very bad, very bad. Why you studying too much? because I am educated family. You எச்சக்கல ஃபேமிலி? Yes, yes. மச்சான் உண்மையிலே சந்தோஷமா இருக்குடா. நான் எச்சக்கல ஃபேமிலினா உனக்கு சந்தோஷமா? டேய் அத சொல்லடா, பழசெல்லாம் மறந்துட்டு முன்னாடி மாதிரி ஜாலியா இருக்க பாரு, அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடா. நாங்க நிஜமாவே கொஞ்சம் பயந்து தான் போயிட்டோம். ஏன்டா? இல்லடா, கிளாஸை கட் அடிச்சுட்டு கேலரியில் படுத்துட்டு எங்கே நீ வேஸ்டா பெரியோன்னு கொஞ்சம் பயந்தோண்டா. இப்போ நீ பழைய மாதிரி இருக்கிறத பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. விழுறது எல்லார் வேலையிலையும் நடக்கிறது தான் மாப்பிள்ள. ஆனால் திரும்ப எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறோங்கிறது தான் இருக்கு விஷயமே. நான் தோற்று போனால் அது என்னோட தோல்வி மட்டும் இல்லை மாப்பிள்ள, என்னோட குடும்பத்தோட மொத்த தோல்வி ஆகிடும். என்னால் அவங்க தோற்று போகக்கூடாது மாப்பிள்ள. டேய் உனக்கு கஷ்டமா இல்லையடா? இருக்குடா, ஒரு சின்ன வலி எப்போவுமே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்போ சரியாகும்? அது சரியாகாது, ஆனால் பழகிடும். வலியோடவே பழகிட்டு இருக்கிறேன் மாப்பிள்ள. உனக்கு திவ்யா மேலே கோவம் வரல? சேச்சே, அவன் மேலே ஏன்டா கோவப்படணும்? இல்லை, அவ கொஞ்சம் ஓவரா ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆகி பெல்ட் அடிச்சிட்டாலோ தோணும். அவளும் என்ன மாதிரி உள்ள கஷ்டப்பட்டுட்டு தாண்டா இருப்பா. எனக்கு என்னமோ அப்படி தோணல. கேன்டீன்ல 2 சாக்கோபார் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா, தெரியும்ல? ஒன்று உனக்கு தரலங்கிற பொறாமையில சொல்றியா? இல்லடா, உன் அளவுக்கு அவகிட்ட ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்ல வரேன். அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா. நிஜமாவே வருத்தமா இல்லையா மாப்பிள்ள? வருத்தமாக தாண்டா இருக்கு, ஆனால் அது பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? காதலுக்காக எதையெல்லாம விட்டு கொடுக்குறோம், ஆனால் மிகப்பெரிய தியாகம் காதலுக்காக காதலையே விட்டு கொடுக்குறது தான். ஐயோ, ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கே மச்சான். ஜெயிக்கிற காதலை விட தூக்குற காதலுக்கு தான் மச்சான் பவர் ஜாஸ்தி. அதான் உலகம் பூரா நிறைவேறாத காதலுக்கு கதைகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்காவது மாப்ள. மண்டே ப்ரப்போஸ் பண்ணமா, டியூஸ்டே ஓகே பண்ணமா, வெனஸ்டே கோயிலுக்கு போனோமா, தேர்ஸ்டே முத்தம் கொடுத்தமா, ஃப்ரைடே பார்ட்டிக்கு போனோமா, சாட்டர்டே ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சோமா, சண்டே கல்யாணம் பண்ணமான்னு இருக்கணும்.
இதான் நம்ம ஸ்டைல். அதனால தான் உனக்கு ஒரு காதலும் ஒரு காட்டும் நீ என்ன மச்சான் நினைக்கிற? ஏய் குல்லா ஓவர்ரா. என்ன சைஸ்ல இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறான் பாருடா. குள்ள சொன்னதுல எது கடியான மேட்டர் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நைட் சொன்ன பாரு, அதுதான். இன்னும் ஒரு வில்லத்தனம். டேய் ஏன்டா அது மட்டும் அப்படி? புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது. ராஸ்கல், இன்னும் கொய்யா பழம் மாதிரி சொல்ற. சாப்பிட்டு பார்த்து தான் காசு கொடுப்பேன்னு. இவன் குள்ள இல்ல மாப்பிள்ள, கல்ல. எப்பேற்பட்ட காவிய காதலான மாப்பிள்ள வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம கூட்டத்துல நீ இப்படி ஒரு காமெடி காதலாம் வாழ பாக்குறியா? விடு விடு, அது அவனோட கால்குலேஷன். மருந்தரிச்சு கொள்ற அந்த கொசுவை. எப்படியும் இந்த சுச்சுவேஷன்ல ஒரு கவிதை எழுதிருப்ப, எடுத்துடு மாப்பிள்ள. ஆமா மாப்ள, உன் கவிதையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்து கொள்வதில்லை, பேசிக்கொள்வதில்லை, கடிதங்கள் இல்லை, தொலைபேசியில் அழைப்பு இல்லை, செய்தி சொல்லும் தூதுவர்கள் வந்து போவதில்லை. எங்கோ நீ, எங்கோ நான். ஆனால் முன்னே விட என் நெஞ்சில் அதிகமாய் பற்றி எரிகிறது உன் நினைவுகள். இப்போது இவர்கள் என் காதலை காதல் என்று தானே சொல்லியாக வேண்டும். என்னடா சிரிக்கிற? எனக்கு அழுக வருதுடா.